சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, हमारे सर्वशक्तिमान परमेश्वर, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ये शुभ दिनों के लिए धन्यवाद प्रभु। தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி. प्रभु परमेश्वर से मिला हुआ मौके के लिए धन्यवाद। இந்த நாட்களிலே इन दिनों में நீர் உம்முடைய வசனத்தை எங்கள் மத்தியிலே அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். आपका वचन भेजने के लिए हम प्रार्थना करते हैं। உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை बाइबल के महत्वपूर्ण कार्यों को எங்கள் கண்கள் காண, हमारी आंखें देखने के எங்கள் लिए, ஆத்துமா உணர, हमारा प्राण समझने के लिए எங்கள் தேவனாகிய கர்த்தர் हमारा प्रभु परमेश्वर கிருபை பாராட்டுவீரா. अनुग्रह कीजिएगा। வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீரா. आए हुए हर एक से बातें कीजिए। திரும்பி போகும் பொழுது लौटते समय உம்முடைய வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களா आपका वचन को पाते हुए திரும்பி போக கிருபை பாராட்டும். लौटने के लिए मदद कीजिए। நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரா. केवल आपकी महिमा होवे। நீர் பேசும், आप बातें कीजिए, நீர் இடைபடும். आप बातें कीजिए। எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். हमारे प्रभु यीशु के नाम से मांगते हैं, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे जीवित अच्छे पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். आज हम प्रकाशित वाक्य 13-17 से देखने वाले हैं। பொதுவாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் கடைசி காலத்தை குறித்து அதிக காரியங்களை சொல்லி இருக்கிறது. आमतौर पे प्रकाशित वाक्य पुस्तक में अंतिम दिनों के बारे में ज्यादा बताया गया है। கடைசி காலம் என்றால் என்ன? अंतिम दिन मतलब क्या है? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலேயே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டதாக வேதம் சொல்லுகிறது. प्रकाशित वाक्य दूसरा अध्याय में ही अंतिम दिन शुरू हो गया करके बाइबल कहती है। எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ जब पवित्र आत्मा उंडे ले गए அப்பொழுதே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. तब से ही अंतिम दिन शुरू हो गया करके बाइबल कहती है। கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். बाइबल में देखते हैं अंतिम दिनों में सब प्राणियों पर अपना आत्मा उंडेलूंगा। அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் கடைசி காலம் தான். तब से लेकर अभी तक अंतिम दिन ही है। இந்த 2000 வருஷமும் கடைசி காலம் தான். ये 2000 साल पूरा अंतिम दिन है। நாம நினைக்கிற மாதிரி இதுதான் கடைசி காலம் இல்ல. जैसा सोचते हैं यही अंतिम समय नहीं है। இது கடைசி காலத்திலேயே இது கடைசி காலம். अंतिम दिनों में ये अंतिम दिन है। நமக்கு ரொம்ப குறைவான நேரங்கள் உள்ள காலம் இது. हमारे सामने बहुत कम समय बचा है। ஆகவே நாம் இந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து வேதம் இருக்கிறது. इसलिए इन दिनों में होने वाली घटनाओं के बारे में है। நம்முடைய வேதாகமத்திலே हमारे बाइबल में இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் केवल प्रकाशित वाक्य में இயேசு பரமேறி போனதிலிருந்து यीशु स्वर्ग में जाने से लेकर திரும்பி வந்து அரசாளுகிற வரைக்கும் लौटकर राज करने तक எல்லா காரியங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. सारे बातें इसमें हैं। இந்த 22 அதிகாரத்துல ये 12 अध्यायों में ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கான காரியங்கள் அதுல உண்டு. करीब 3000 साल की बातें लिखी गई है। அதுல இந்த 2000வது வருஷத்துல நடக்கிற இந்த சம்பவங்களும் உண்டு. उसमें 2000 साल में इन दिनों में होने वाली घटना भी है। அது வந்து ஆண்டவர் வந்து இப்ப இருக்கிற காலத்துல சொல்லணும்னா इन दिनों के कार्य में बताएंगे तो கம்ப்யூட்டர்ல சொல்லுவாங்க, जैसा कंप्यूटर में बताते हैं ஜிப் மோட் அப்படிம்பாங்க, जिप मोड बताते हैं, அப்படி இல்லைன்னா கம்ப்ரஸ்ட் மோடுன்னுவாங்க. या कंप्रेस मोड बताते அந்த हैं। மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு விதமா கொடுத்து வச்சிருக்கிறார். हर कार्य को प्रभु अलग तरीके से बताए हैं। அதை கொஞ்சம் நம்ம விளக்கி படிக்கணும், அவ்வளவுதான். उसे हमें समझकर पढ़ना चाहिए। அந்த விளக்கி படிக்கிற வேலை மட்டும்தான் நம்மளுது. उसे समझकर पढ़ने का काम केवल हमारा है। ஆனா பொதுவா நாம என்னன்னா பைபிள அப்படி படிக்கிறது இல்ல. लेकिन बाइबल को हम इस तरीके से नहीं पढ़ते। இப்ப நம்ம பைபிள் படிக்கிற மெத்தடே வேற ஆயிருச்சு. अभी बाइबल पढ़ने का तरीका ही अलग हो गया है। பைபிள் வந்து வசனம் சொல்லுது அதை தியானிக்கணும்னு சொல்லு. बाइबल में वचन में लिखा है उसको ध्यान करना चाहिए। படிக்கிறவங்களுக்கு புரியறதை விட தியானிக்கிறவங்களுக்கு தான் நிறைய புரியும். जो पढ़ाई करते हैं उनको उनसे ज्यादा ध्यान करने वाले समझ पाते அப்ப हैं। தியானிக்கும் போது மட்டும்தான் வெளிப்படுத்தின விசேஷம் புரியும். ध्यान करते समय ही प्रकाशित वाक्य पुस्तक समझ में आएगा। அதுல நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்த முறைன்னு ஒண்ணு இருக்கு. प्रकाशित वाक्य दिया गया एक तरीका है। ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கார். हर पुस्तक को अलग अलग तरीके से प्रभु ने दिया है। சங்கீதங்கள் புத்தகம் வந்து பாடல்களா இருக்கும். भजन संहिता का पुस्तक गाना है। இப்ப ஏசாயா புத்தகம்னா தீர்க்க தரிசனமா இருக்கும். यशायाह का पुस्तक पूरा भविष्यवाणी है। அந்த தீர்க்க தரிசனம் வெளியரங்கமா இருக்கும். वो भविष्यवाणी प्रकट रूप से है। அதை நேரடியா புரிஞ்சுக்கலாம் நாம. उसे सीधा सीधा समझ सकते हैं। ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ளது வந்து மறைமுகமா இருக்கும். लेकिन प्रकाशित वाक्य का पुस्तक का कार्य गुप्त रीति से है। அது வந்து ஓமையாக இருக்கும். वो दृष्टांत के रूप में बताया गया அந்த है। ஓமை என்பது என்ன? பைபிளை பொறுத்த வரைக்கும் ஓமைனா என்ன? बाइबल जहां तक बाइबल का सवाल है दृष्टांत माने क्या है? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. मत्ती 13वां अध्याय का 9 और 10वां वचन कहती है ஓமை என்பது दृष्टांत जो है பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. स्वर्ग राज्य के रहस्य करके बताया गया அங்கே है। சீஷர்கள் கேக்குறாங்க, शिष्य पूछते हैं ஏன் நீர் அவர்களோடு கூட ஓமையாய் பேசுகிறீர்கள்? आप उनसे दृष्टांतों के द्वारा क्यों बातें करते அப்ப हैं? இயேசு சொல்றாரு, तब यीशु उत्तर देते हैं பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னு. स्वर्ग राज की गुप्त बातों को जानने के लिए तुम्हें मौका मिला है, लेकिन ये मौका उनको नहीं मिला। அப்ப ஒவ்வொரு ஓமைக்குள்ளேயும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. तो हर एक दृष्टांतों के अंदर स्वर्ग राज के गुप्त की बातें हैं। அது தெரிஞ்சா மட்டும்தான் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். ये जानेंगे तो ही हम उसे समझ पाएंगे। இப்ப நம்ம அந்த ஓமையில ஒரு சில காரியங்களை தான் பார்க்க उन போறோம். दृष्टांतों से कुछ बातों को भी देखने वाले हैं। இந்த வெளிப்படுத்தல் 13-17
प्रकाशित वाक्य 13:17। அப்போ இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை இருக்கு. 13वां अध्याय में एक दृष्टांत है। நான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற முறையை உங்களுக்கு சொல்றேன். प्रकाशित वाक्य पुस्तक को पढ़ने का तरीका मैं आपको बताता हूँ। நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா आप उसे समझ लेंगे तो, जान लेंगे तो, அதுக்கப்புறம் நான் தேவைப்பட மாட்டேன். उसके बाद मेरी जरूरत नहीं पड़ेगी। நீங்களே ஈஸியா படிக்கலாம். आप खुद ही आसानी से समझ लेंगे। நிறைய பேர் சொல்ற மாதிரி जैसा बहुत लोग कहते हैं வெளிப்படுத்தின விசேஷம் புக் வந்து படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், प्रकाशित वाक्य पुस्तक समझना बहुत कठिन है, அது ரொம்ப புரியாது, वो समझ में नहीं आएगा, அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும், उसके लिए ज्यादा पढ़ा लिखा रहना चाहिए। அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ऐसा कुछ नहीं है। வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, प्रकाशित वाक्य पुस्तक लिखने वाला एक व्यक्ति है, யோவான் ஒருத்தர், यूहन्ना करके एक व्यक्ति, அவரே படிப்பறிவு இல்லாதவர் இருக்கு பைபிள்ல. बाइबल में कहा गया है वो खुद पढ़ा लिखा नहीं था। படிப்பறிவு இல்லாதவர் எழுதினதை நம்ம யார் வேணா படிக்கலாம். जो पढ़ा लिखा नहीं था वो उसने जो लिखा है उसको कोई भी समझ सकता है। அதனால அது படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அவ்வளவுதான். उससे पढ़ने के लिए एक तरीका है, बस इतना ही। அந்த மேக்ஸ் நீங்க போடணும்னா, आप मैथ्स करना है तो அதுக்கு ஃபார்முலான்னு ஒன்னு இருக்கு. उसके लिए एक फार्मूला होता है। அந்த ஃபார்முலாவை படிச்சிட்டா மேக்ஸ் ஈஸி. वो फार्मूला को पढ़ लेंगे तो मैथ्स आसान है। அந்த மேக்ஸ் ஃபார்முலா படிக்காதவனுக்கு மேக்ஸ் கஷ்டம். अगर फार्मूला मालूम नहीं है तो मैथ्स कठिन हो जाएगा। பிள்ளைங்க வந்து வீட்ல சொல்லுவாங்க, बच्चे घर पे आके बताते हैं எனக்கு இந்த மேக்ஸே வர மாட்டேங்குது, मुझे मैथ्स बिल्कुल मेरे सिर पे नहीं चढ़ता। அடுத்து ஒன்னு சொல்லுவாங்க, और फिर आके बताते எங்க हैं மேக்ஸ் டீச்சர் மோசம், हमारे मैथ्स टीचर बहुत खराब है। அடுத்து ஒன்னு சொல்லுவாங்க, और एक बात बताते हैं நான் கரெக்ட்டா தான் எழுதினா அவன் தப்பா மார்க் போட்டான், मैंने सही लिखा था लेकिन गलत मार्क मिला है। கடைசி வரைக்கும் அவனுக்கு ஃபார்முலா தெரியலன்றத ஒத்துக்கவே மாட்டான். आखिरी तक उसको फार्मूला पता नहीं, इसको वो ग्रहण ही नहीं करेगा। அதே மாதிரி தான் ऐसा ही எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, मेरे पास एक ने आके पूछा, என்னையா அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல எங்க பார்த்தாலும் மிருகமாவே இருக்கு, प्रकाशित वाक्य पुस्तक में पूरा जानवर के बारे में लिखा है, நான் क्यों? சொன்னேன், அதுல மிருகம் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, मैंने कहा उसमें जानवर है तो आपको क्या समस्या है, நீங்க பண்ண படிக்க வேண்டியதுதான். आपको बैठ के पढ़ना चाहिए ना। அவர் சொன்னாரு, उन्होंने कहा இல்ல எந்த பக்கம் திரும்பினாலும் மிருகமாவே இருக்கு, हर जगह में घूमो जानवर ही देखने को मिलता है। நான் ஏற்கனவே அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வீட்ல, मैं पहले ही जानवर के साथ ही घर पे रहता हूँ, இது வேற எக்ஸ்ட்ராவா வருது, और ये एक्स्ट्रा में आ गया। அதனால इसलिए நாம அதை படிக்கும் போது இப்படி எல்லாம் படிக்க கூடாது. हम उसे पढ़ते समय इस रीति से नहीं पढ़ना அது चाहिए। படிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, उसे पढ़ने के लिए एक फार्मूला है, அது ஒண்ணும் பெருசு இல்ல, कोई बड़ी बात नहीं है। அதுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க मैं आपको பாருங்க. बताता हूँ। அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விஷயம் நீங்க அப்படி படிக்கலாம். उसके बाद प्रकाशित वाक्य पुस्तक आसानी से पढ़ सकते இந்த हैं। முதல் நாள் நம்ம அதை படிப்போம், हम पहला दिन इसे सीख लेंगे, அதோட சேர்த்து இந்த மெசேஜும் பார்ப்போம். उसके बाद इस मैसेज को भी देखेंगे। ஏன்னா இது இந்த படிக்கிற முறை தெரிஞ்சிருச்சுனா தான் உங்களுக்கு மெசேஜ் புரியும். पढ़ने की तरीका आपको समझ में आएगा तो ही मैसेज समझ में आएगा। வெளிப்படுத்தல் 13:1 வாசிங்க பாப்போம். प्रकाशित वाक्य 13:1 को पढ़िएगा। பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், फिर मैं समुद्र के रेत के ऊपर खड़ा था, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், और मैंने समुद्र में से एक पशु को निकलते हुए देखा, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, जिसके 10 सिंग और 7 सिर थे। இப்ப இந்த வசனத்துல இத நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா விகாரமா இருக்குது. इस वचन को हम देखेंगे तो थोड़ा अलग रीति से, थोड़ा भयानक रीति से लग रहा ஒரு है। மிருகம் இருக்கு, एक जानवर है, 7 தலை இருக்கு, उसका 7 सिर है 10 கொம்பு இருக்கு, और 10 सींग है, அது வேற சமுத்திரத்துல இருந்து ஏறி வருது. और वो समुद्र से उठ कर आता है। இப்படி ஒரு மிருகம் உலகத்துல இருக்கானா கிடையாது. ऐसा एक जानवर दुनिया में है क्या? नहीं है। அதுவும் கடல்ல இருக்கானா கடல்ல கண்டிப்பா கிடையாது. वो भी समुद्र में ढूंढेंगे, समुद्र में बिल्कुल नहीं मिलेगा। அப்போ இது எதை பத்தி சொல்லி இருக்கு? ये किसके बारे में कहा गया है? இதுதான் உவமை. यही दृष्टांत है। ஒரு இல்லாத விஷயத்தை சொல்லி जो नहीं है वो उन बातों को बताकर நமக்கு இருக்கிற விஷயத்தை ஆண்டவர் புரிய வைப்பார். जो बातें हैं उसे प्रभु समझाते हैं। இதுதான் இப்ப நம்ம அதை படிக்க போறோம் பாருங்க. यही हम सीखने वाले हैं। 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 13वां अध्याय का पहला वचन में நீங்க எழுதுறீங்களா? उसमें लिखिए। எத்தனை பேர் எழுதுறீங்க? कितने जन लिखते हैं? நல்லா கை தூக்கும்போது மட்டும் எப்போ நல்லா கை தூக்கணும். हाथ उठाते समय अच्छे से हाथ ऊंचा करना चाहिए। மத்தவங்க எழுதலையா? बाकी लोग नहीं लिखे। எழுதுனா எழுதுறவங்களுக்கு நல்லது, जो लिखने वालों के लिए अच्छा है, लिखेंगे तो लिखने वालों के लिए अच्छा है, எழுதலனா எனக்கு நல்லது, और नहीं लिखेंगे तो मुझे अच्छा है। திருப்பி நீங்க என்னதான் கூப்பிடணும். बाद में आपको मुझे ही बुलाना पड़ेगा। எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே படிச்சுக்கலாம். आप लिख लेंगे तो फिर आप खुद ही पढ़ सकते हैं। அதனால நீங்க முடிவு எடுத்துக்கங்க. इसलिए आप फैसला कर लीजिए। எத்தனை பேர் எழுதுறாங்க பாருங்க. कितने जन लिखना शुरू कर दिए? அப்பனா என்ன அர்த்தம்னா திருப்பி நீ வராதன்னு அர்த்தம். इसका मतलब क्या है? तुम वापस मत आना। சரி பரவாயில்ல, எழுதுங்க, ठीक நல்லது. है, लिखिएगा, अच्छा है। இந்த மெசேஜ்
மெசேஜ் மட்டும் இல்ல, केवल ये मैसेज नहीं, எந்த பரிசுத்தவான்கள் வந்து இங்க செய்தி கொடுத்தாலும் எழுதணும். कोई भी संदेश आपको मिले उसे लिख के रखना है, ஏன்னா அந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு பேசாட்டி இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசும். क्योंकि वो संदेश शायद आज बात नहीं करता तो भी और एक बार आपसे बात சரி, करेगा। நம்ம பாடத்துக்கு வந்துருவோம். ठीक है, अभी पाठ में आएंगे। பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்று फिर मैं समुद्र के रेत पर खड़ा था, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். एक पशु को समुद्र में से निकलते हुए देखा। வெளிப்படுத்தின விசேஷத்தில் சமுத்திரம் என்றால் என்ன? प्रकाशित वाक्य पुस्तक में समुद्र माने क्या है? வெளிப்படுத்தின விசேஷத்துல சமுத்திரம்னா என்ன? प्रकाशित वाक्य पुस्तक का समुद्र क्या है? அப்படின்னு நாங்க ஒருத்தர், உங்களுக்கு ஏதாவது புரியுதா? एक ने ऐसा कहा, இந்த கூட்டத்துல ஒருத்தர் அப்படின்னாங்க, அப்படின்னா என்ன? ये सभा में एक ने कहा, ऐसा कहा, तो ऐसा का मतलब क्या है? मतलब क्या है? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க சொன்ன, எனக்கு எப்படி ஹிந்தியோ அந்த மாதிரி தான் அவங்க சொன்னது. எனக்கு जैसा हिंदी भाषा है वैसा ही उनका भी ऐसा कहना। मुझे சமுத்திரம்னா என்ன? समुद्र माने क्या है? எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, मैं सवाल करूंगा तो நீங்க எதையுமே யூகிக்க கூடாது. आप, मैं क्यों सवाल किया, आप कोई किसी भी बात का अंदाजा नहीं लगाना चाहिए। இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ யோசிக்கவே யோசிக்காதீங்க. ये रहेगा या वो रहेगा ऐसा बिल्कुल मत सोचिए। எந்த கஷ்டத்தையும் ஆண்டவர் நமக்கு தரவே இல்லை. प्रभु हमें कोई भी तकलीफ नहीं दिया है। அதுக்கான விளக்கத்தையும் பைபிள்லயே கொடுத்திருப்பாரு. उसका अर्थ को भी, स्पष्टीकरण को भी बाइबल में ही दिया है। நம்முடைய ஒரே வேலை அதை தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கிறது மட்டும். हमारा एक ही काम है, उसे ढूंढ कर पढ़ना है। அப்ப சமுத்திரம்னா என்ன? समुद्र माने क्या है? வெளிப்படுத்தல் 17:15 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 17:15 कहती है, திரளான தண்ணீர் மேல் வீற்றிருக்கிற ஸ்திரீயை குறித்து அங்கே वहां சொல்லப்பட்டிருக்கிறது. पर एक बहुत सारे पानी पर बैठा हुआ एक स्त्री के बारे में कहा गया है। அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் இருக்கு. और लिखा है वो बहुत सारे लोग और जाति और अनेक भाषा बोलने वाले हैं। அப்ப தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. तो समुद्र किसको दर्शाता है? लोगों को दर्शाता है। அப்ப சமுத்திரம் என்பது தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. समुद्र पानी से भरा हुआ है। ஆதியாகமம் 1:10 उत्पत्ति 1:10 में தண்ணீர்கள் எல்லாம் சேர்ந்த இடத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். जो पानी जहां जमा हुआ था उसको समुद्र नाम रखे। அப்ப சமுத்திரத்துல ஒரு மிருகம் வருதுன்னா ஜனங்கள்ல இருந்து ஒரு மிருகம் வருகிறது. समुद्र से एक पशु निकला, इसका मतलब लोगों के बीच में से एक पशु निकला है। இரண்டாவது, दूसरा, மிருகம் என்றால் என்ன? पशु माने क्या है? தானியேல் புஸ்தகம் दानियल का पुस्तक 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 23வது வசனம் வாசி. 23वां वचन को पढ़िएगा। தானியேல் புஸ்தகம் 7:23. दानियल 7:23 அவன் சொன்னது, उसने कहा, நாலாம் மிருகம் चौथा पशु பூமியிலே உண்டாகும் वो इस पृथ्वी से நாலாம் ராஜ்யமாம்னு இருக்கு. और चौथा राज्य है। அப்ப மிருகம் என்றால் அங்கே ராஜ்யம்னு இருக்கு. तो पशु का अर्थ वहां राज्य दिया गया இட்ஸ் है। a கவர்மெண்ட், वो एक राज्य है, ஒரு அரசாங்கம். एक सरकार। அதனால அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு அரசாங்கம் வருதுன்னு அர்த்தம். समुद्र से एक पशु निकला, इसका मतलब लोगों के बीच में से एक सरकार उभर रहा है। சரி, ஏன் ஆண்டவர் மிருகம்னா ராஜ்யம்னு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு விளக்கம் இருக்கு. प्रभु पशु का मतलब राज्य क्यों रखा है, इसका भी अलग स्पष्टीकरण है। இந்த உலகத்தில் ராஜ்யம் பண்ற ஒவ்வொரு அரசாங்கமும் ராஜாக்களும் மிருகத்தன்மையோட தான் இருப்பாங்க. ये दुनिया में राज करने वाले हर एक राजा और सरकार जानवर का स्वभाव रखते हैं। எல்லா ராஜாவும் அரசாங்கமும் அப்படித்தான் இருக்கும். और सब राजाओं का सरकार ऐसा ही रहेगा। நேபுகாத்நேச்சாரை பத்தி பைபிள் சொல்லுது, नेबूकदनेस्सर राजा के बारे में बाइबल कहती है, அவனுக்கு மனித இருதயம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கும். उसको मनुष्य का हृदय दिया गया करके लिखा है। அவனுக்கு மிருக இருதயம் இருந்துச்சு. उसको जानवर का हृदय था। ஒவ்வொரு ராஜாவும் எந்தெந்த மிருகத்தை மாதிரி இருப்பான்னு பைபிள் சொல்லுது. हर एक राजा कौन सा जानवर के जैसा रहेगा करके बाइबल कहती है। நேபுகாத்நேச்சார் சிங்கத்தை போல இருப்பாரு, नेबूकदनेस्सर सिंह की तरह रहेगा, கோரேஸ் ஆட்சி கரடியை போல இருக்கும், और कुस्रू का राज्य बालू जैसा रहेगा, அலெக்சாண்டருடைய ஆட்சி சிறுத்தையை போல இருக்கும், और अलेक्जेंडर का राज्य चीते के समान रहेगा। ஒவ்வொரு அரசாங்கத்தை பத்தியும் ஒவ்வொரு மிருகம் அங்க கொடுத்திருக்கும். ऐसा हर राज्य के बारे में एक एक पशु का दृष्टांत दिया गया है। உங்களுக்கு மாடர்னா சொல்லணும்னா अभी फिलहाल के रूप में बताना है तो ஒவ்வொரு காரையும் பார்த்திருப்பீங்க. हर एक गाड़ी हाँ, हर एक गाड़ी आप देखे होंगे। எனக்கு வராது.
அந்த கார் எப்படி மாடல் செய்வாங்கன்னா वो कार का मॉडल कैसा बनाते हैं அந்த ஸ்கெலட்டன் ரெடி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா और पहला कैसा उसका मॉडल बनाते हैं ஒரு மிருகத்தின் முகத்தை வச்சு தான் அந்த டிசைன் பண்ணுவாங்க एक जानवर का चेहरा रख के ही उसका डिजाइन करते அந்த हैं ரெண்டு கண்ணு தான் ரெண்டு பல்பு और उसका दो आंखें जो है दो बल्ब நீங்க போய் அத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா आप जाकर के उसका रिसर्च करेंगे तो எல்லா காரும் ஏதோ ஒரு மிருகத்தை வச்சு தான் டிசைன் பண்ணிருக்கும் हर एक कार को किसी ना किसी जानवर के आधार पर ही डिजाइन किया गया है சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த மிருகத்தோட பேரே கொஞ்சம் மாடர்னைஸ்டா அந்த காருக்கு வச்சிருப்பாங்க कुछ लोग क्या करते हैं उस जानवर का ही नाम को थोड़ा बदल के उसको रख देते हैं அப்போ அந்த மிருகத்தை வச்சு தான் டிசைன் பண்ணாங்க அது. उस जानवर के आधार पर ही उसका डिजाइन किया गया है அதே மாதிரி ஒவ்வொரு மிருகத்தை பேர் தான் அதுக்கு வச்சிருப்பாங்க ऐसा हर जानवर का नाम ही उसको रखा रहेगा இது இவங்க இப்ப பண்றாங்க ये अभी करते हैं நம்ம ஆண்டவர் 4000 வருஷமா ஒரு ராஜ்யத்தை ஒரு மிருகத்தை வச்சு தான் டிசைன் பண்ணிருக்காரு हमारे प्रभु परमेश्वर तो 4000 साल से किसी राज्य को किसी पशु के नाम से ही पुकार रहे हैं அதனால தான் அந்த ராஜ்யத்தை மிருகம்னு கர்த்தர் சொல்லுவார் इसलिए ही उस राज्य को प्रभु पशु के नाम से இப்ப पुकार रहे हैं சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் வருதுன்னா ஒரு ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம் समुद्र से एक पशु निकला है इसका मतलब है एक राज्य निकला है அதற்கு 7 தலைகள் இருந்தன उसके 7 सिर थे 7 தலைகள் என்றால் என்ன 7 सिर का मतलब क्या है வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் प्रकाशित वाक्य 17वां अध्याय में 9वां वचन நீ கண்ட 7 தலைகளும் 7 ராஜாக்களாம்னு இருக்காங்க और उसमें लिखा है तुमने जो 7 सिर देखा है वो 7 राजाएं हैं 7 மலைகளாம்னு இருக்கு और 7 पहाड़ है ऐसा लिखा है அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம்னு இருக்கு और 7 सिर 7 पहाड़ करके लिखा है 7 மலை உள்ள நகரம் எது உலகத்துல ये 7 पहाड़ वाला जमीन कौन सा है दुनिया में ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் 7 மலைக்கு மேல இருக்கும் एक ही नगर ऐसा है जो 7 पहाड़ पर बसा हुआ அந்த நகரமே அந்த 7 மலைக்கு மேல தான் அமைஞ்சிருக்கும் वो नगर 7 पहाड़ पर बसा है அதுதான் ரோம் நகரம் वो रोम नगर है ரோம் நகரம் மட்டும்தான் 7 மலைக்கு மேல இருக்கும் केवल रोम नगर ही 7 पहाड़ पर बसा हुआ नगर है குயிரினல் விமினல் கேபிட்டலின் அவென்டின் பேலண்டின் சீலியன் எஸ்குயிலின் இதான் அந்த 7 மலையோட பேர் और वो 7 पहाड़ का नाम यही है எனக்கு தெரியும் அது அப்படித்தான் வரும் பல நாடுகளுக்கு போயிருக்கோம்ல மொத்தமா முடிச்சிட்டோம்ல இது 7 அந்த மலையோட பேரு அப்படின்னு எவ்வளவு ஈஸி பாருங்க சரி ஓகே ரைட் அப்போ அதான் ரோம் நகரம் தான் கடைசியா வரப்போற அரசாங்கத்துக்கு தலையாக இருக்க போகுது और वो रोम नगर ही आखिरी में आने वाले राज्य का राजधानी रहेगा அதற்கு 10 கொம்புகள் இருந்தன और उसका 10 सिंग थे 10 கொம்புகள்னா என்ன 10 सिंग माने क्या है வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம் प्रकाशित वाक्य 17 में 12 அந்த நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் இருக்கு जो 10 सिंग तूने देखे हैं 10 राजा है இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேற மாதிரி இருக்கு பாருங்க अभी प्रकाशित वाक्य 13:1 कुछ अलग रीति से लिखा है देखिए பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் तब मैं समुद्र के रेत पर खड़ा था கடற்கரை மணல்னா என்ன समुद्र का रेत मतलब क्या है அதுவும் இருக்கு அதை நம்ம சொல்லல கடற்கரை மணல்னா समुद्र का रेत का मतलब ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் होशे का पुस्तक 1:10 என்றாலும் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை எண்ணவும் அளக்கவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருந்தன उसमें लिखा है इजरायलियों की संख्या उसे गिन नहीं सकने वाले समुद्र के रेत के समान था இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 13:1 வாசிச்சீங்கன்னா प्रकाशित वाक्य 13:1 को आप पढ़ेंगे तो பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் फिर मैं समुद्र के रेत पर खड़ा था பின்பு நான் இஸ்ரவேல் மத்தியிலே நின்றேன் फिर मैं इजरायलियों के बीच में खड़ा था ஜனங்கள் மத்தியிலிருந்து लोगों के बीच में से ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன் एक राज्य को उभरते हुए देखा அதன் தலை ரோமாகவும் उसका सिर रोम அதோடு கூட 10 ராஜாக்களும் இருந்தார்கள் और उसके साथ में 10 राजाएं थे இதுதான் அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் यही इस वचन के पीछे का सीक्रेट है இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் இருக்கும் ऐसा हर एक वचन के पीछे आपको देखने को मिलेगा ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க இப்படி உட்கார்ந்து நிதானிச்சு தியானிச்சு படிச்சீங்கன்னா हर वचन को आप ऐसा बैठकर जो है ध्यान कर कर पढ़ेंगे तो உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சீக்ரெட் விஷயம் நமக்கு தெரியும் आपको एक अद्भुत और चमत्कार गुप्त बात मिल जाएगी இது இப்போ இது வந்து ஆண்டவர் சொல்லி இருக்காரு கடைசி காலத்துல வரும்னு சொல்லி இருக்காரு प्रभु ने कहा है ये अंतिम दिनों में ऐसा रहेगा இப்போ இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறி இருக்குது तो ये भविष्यवाणी कैसा पूरा हुआ है இப்போ ஐரோப்பாவுல यूरोप में
வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் ஆயிருக்கு. वेस्टर्न यूरोपियन यूनियन करके एक संगठन अभी फॉर्म हुआ है. 1951ல ஃபார்ம் ஆச்சு. 1951 में वो शुरू हुआ है. அந்த கூட்டமைப்பு 10 நாடுகள் கூட்டமைப்பு. और वो संगठन 10 देशों का है. அந்த 10 நாடுகளுக்கு தலைவராக இத்தாலி வரும். और उस 10 देश का राजधानी के रूप में इटली है. ஏன்னா அந்த 10 நாடுல ஒண்ணுதான் இத்தாலி. क्योंकि वो 10 देश में एक इटली है. இத்தாலியோட தலைநகரம் தான் ரோம். और वो इटली का राजधानी ही रोम है. இப்போ உலகம் ஃபுல்லா ரோமர்களுடைய ஆட்சி தொடங்க போகுது. अभी पूरा दुनिया में रोमियो का राज्य शुरू होने वाला है. இப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல. इसका एक्सप्लेन करने के लिए अभी समय नहीं है. நம்ம வேற பாடம் பார்க்கணும். अभी हमें दूसरा पार्ट में जाना है. உலகத்துல இருக்கிற எல்லா பேங்க்கும் ரோமோட தான் இணைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. दुनिया के सारे बैंक रोम के साथ ही जुड़ा हुआ है. மிக முக்கியமான எல்லா ஆபீஷியல் காரியங்களும் ரோமோட தான் இருக்கும். அமெரிக்கா தான் வல்லரசு. जो भी मुख्य ऑफिशियल कार्य है सब अमेरिका ही मजबूत राज्य है. ஆனா அன்அபிஷியலா தலைமைப்படம் எங்க இருக்குன்னா ரோம்குள்ள தான் இருக்கு. लेकिन राजधानी रोम में है. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட अभी 3 दिन के पहले நான் அறிவிக்க உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம் ரோம்ல நடக்குது கேள்விப்பட்டேன். मैं बता नहीं सकता ऐसा एक टॉप सीक्रेट कार्य रोम में हुआ है से मुझे सुनने में आया. அதனால வெளிப்படுத்தல் 13:1 நம்ம காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. प्रकाशित वाक्य 13:1 हमारे जमाने में हो रहा है. அவர்கள் இன்னும் ராஜ்யத்துக்கு வரல அவ்வளவுதான். वे अभी तक अपना सरकार के पदवी में नहीं आए. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்? लेकिन अभी हम क्या देखने वाले அந்த हैं? 17வது வசனத்தை பார்க்க போறோம். वो 17वां वचन को देखने वाले हैं. வெளிப்படுத்தல் 13:17 பார்க்க போறோம். प्रकाशित वाक्य 13:17 को देखने वाले हैं. 13:17 சொல்லுது 13:17 कहती है அந்த மிருகத்தின் முத்திரையாவது. उस पशु का मुगर. மிருகம்னா पशु का मतलब ராஜ்யம், அரசாங்கம். राज्य या सरकार. அப்படினா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? அந்த அரசாங்கத்தின் முத்திரையாவது, वो सरकार का मुगर, அதனுடைய நாமம் பெயரையாவது, उसका नाम या उसका नाम, அதுக்குண்டான ஒரு நம்பரையாவது या उसका नंबर பெற்றுக்கொண்டால் उसे प्राप्त कर लेंगे तो எதையும் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் என்று வேதம் சொல்லுது. आप कुछ भी लेन देन कर सकते हैं करके बाइबल कहती இது है. வெளிப்படுத்தல் 13:17 இருக்கு. प्रकाशित वाक्य 13:17 में ये लिखा है. ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, एक सरकार का मुगर, அதனுடைய பெயர், उसका नाम, அது கொடுக்கக்கூடியதான ஒரு நம்பர், और उसके द्वारा मिलने वाला एक नंबर. இது இருந்தால்தான் ये रहेगा तो ही எதையும் வாங்க முடியும், आप कुछ भी ले सकते हैं எதையும் விற்க முடியும், या बेच सकते हैं. அப்படி ஒரு நிலை வரும் என்று வேதம் சொல்லுது. ऐसा एक स्थिति आएगा करके बाइबल कहती है. இது எவ்வளவு தூரத்துல நம்முடைய காலத்துல நிறைவேறி இருக்குது அதான் பார்க்க போறோம். இப்ப ये हमारे जमाने में कहां पर ये शुरू हुआ है या कहां पूरा हुआ है करके देखने वाले हैं. இது ஒரு அட்டை. ये एक कार्य है. அட்டை. இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அட்டை. ये सरकार से मिलने वाला एक कार्य है. இந்த அட்டைக்கு பேரு ஆதார்னு பேரு. और इसका नाम है आधार कार्ड. ஐயோ நாங்க வச்சிருக்கிற ஆதார் இப்படி இல்லையே. आप सोचते होंगे हमारे पास जो आधार कार्ड है ऐसा नहीं है, அது வேற மாதிரி இருக்குது. ये कुछ अलग तरीके से है. இந்த அட்டை தான் உங்களுக்கு வரப்போகுது. ये कार्ड ही आपको बाद में मिलने वाला है. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த சிப் இல்லாத அட்டை. आपके पास जो है उसमें चिप नहीं है. ஒரு சாதாரண அட்டை தான் உங்ககிட்ட இருக்கு. एक साधारण कार्ड आपके पास है ना. இப்போ அந்த சிப் வச்சு இப்படி தான் கொடுப்பாங்க अब உங்களுக்கு. ये चिप बिठाकर ऐसा कार्ड आपको मिलेगा. உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அட்டை சிப் இல்லாம இருந்தது. इसके पहले बैंक का जो एटीएम कार्ड था उसमें चिप नहीं था. இப்போ जनवरी மாசம் 1ஆம் தேதியில இருந்து எல்லா சிப் வச்சு அட்டை யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. और जनवरी 1 तारीख से ही एटीएम कार्ड में पूरा चिप लगा के आ गया है. அதே மாதிரி இப்ப சிப் இல்லாத அட்டை இதுதான். ऐसा ये जो बिना चिप का कार्ड यही है. சீக்கிரத்துல சிப் வச்சு ஆதார் அட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. जल्दी से आपको चिप लगाया हुआ आधार कार्ड आपको मिलेगा. சோ இதுதான் ஆதார் அட்டை. यही ये आधार कार्ड है. முதல்ல இந்த அட்டைக்கும் வெளிப்படுத்தல் 13:17க்கும் என்ன சம்பந்தம்? इस ये कार्ड और प्रकाशित वाक्य 13:17 का क्या संबंध है? முதல்ல இதுல ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, மிருகத்தின் முத்திரை இருக்கு பாருங்க. पहला आप इसमें देखिए एक सरकार का मुगर या पशु का मुगर है. இரண்டாவது दूसरा பெயர் அதுல இருக்கு. एक सरकार का नाम इसमें है. மூன்றாவது तीसरा அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. वो राज्य से मिलने वाला एक नंबर इसमें है. இது மூணும் அதுல இருக்கும். ये तीनों उसमें रहेगा. ஒரு மிருகத்தின் முத்திரை, ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, एक सरकार या राज्य का मुगर, ஒரு நம்பர், एक नंबर, ஒரு பெயர்.
और एक नाम। அப்போ பைபிள்ல சொல்லிருக்குது இந்தியா தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா और बाइबल में जो बताया गया है यही है, क्या पूछेंगे तो இந்தியா இல்ல, ये भारत नहीं है। இந்தியாலயும் அப்படி ஒரு அட்டை கொடுக்குறாங்க, भारत में भी ऐसा कार्ड दिया जाएगा, உலகம் ஃபுல்லா இப்படி ஒரு அட்டை கொடுக்குறாங்க, पूरे दुनिया में ऐसा कार्ड दिया जाता है, எல்லா நாடுகளிலும் ஒரு அட்டை உண்டு. இப்படி पूरे दुनिया में एक कार्ड है, எல்லா அட்டையிலும் மிருகத்தின் முத்திரை உண்டு, और सारे कार्ड में वो पशु का मुगर है, ஒரு அரசாங்கத்தின் பெயர் உண்டு, एक राज्य का नाम है, ஒரு நம்பர் உண்டு, और एक नाम है, वो नंबर है। உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. पूरी दुनिया में हर देश में ये दिया जा चुका है। நீங்க மேல பாக்குறது அமெரிக்காவுல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல जो கொடுக்கிறது, पहला है अमेरिका में, वेस्टर्न कंट्रीज में दिया जाने वाला है, கீழே உள்ளது ஐரோப்பாவுல கொடுக்கிறது, और नीचे वाला यूरोप में दिया जाने वाला है, இந்த பக்கம் மேல இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள்ல கொடுக்கிறது, और इस तरफ में जो है वो इस्लाम कंट्रियों में दिया जाता है, இது மலேசியால கொடுக்கிறது, ये मलेशिया में दिया जाता है, இது கிழக்கு பக்கத்துல இருக்கிற நாடு, और ये पूर्व देशों के देशों में दिया जाता है, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஸ்ரீலங்கா தெற்கத்திய நாடு, और उसके बाद दक्षिण दिनों में श्रीलंका में दिया जाता है। So, பூமியின் 4 திசைகளில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கத்தோட ஒரு அட்டை கொடுக்கப்படுகிறது. पृथ्वी के चारों दिशा के सारे देश में पशु का मुगर और उसका अंग ये सब दिया गया है। இதுக்கு தமிழ்ல அடையாள அட்டைன்னு சொல்வாங்க. इसको जो है पहचान पत्र कहते हैं, இந்த அடையாள அட்டை உலகம் முழுக்க கொடுக்கப்படுது. और ये पहचान पत्र पूरा दुनिया में दिया जाता குறிப்பா है। எல்லா நாட்டு அட்டையிலையும் ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, பெயர், நம்பர் மூணும் இருக்கும். सारे देश के इस कार्ड में जो है एक नंबर रहेगा, मुगर रहेगा, सरकार का नाम रहेगा। இப்ப என்ன செய்யறாங்கன்னா अभी क्या करते हैं कि நம்ம எல்லாரையும் அந்தந்த நாட்டுல இந்த 13:1 கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. हम सबको जो है वो ये 13:1 के अंदर ला रहे हैं। இப்ப உலகம் முழுக்க இது கொடுக்க முடிச்சாச்சுன்னா पूरा दुनिया में ये देखे पूरा हो जाए तो, இதோடைய தலைமை பீடம் ரோம்ல இருக்கு. और इसका राजधानी रोम में है। நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, अच्छे से समझ लीजिए, இந்த ஆதார்ங்கிற பிளான் ये आधार का प्लान இந்திய அரசாங்கத்தோட பிளான் கிடையாது, ये भारत का प्लान नहीं है, இது காங்கிரஸ் பிளான் கிடையாது, ये कांग्रेस का प्लान नहीं है, இது பாரதிய ஜனதா பிளானும் கிடையாது, और भारतीय जनता का प्लान भी नहीं है। இது முழுக்க முழுக்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரோமுடைய பிளான். ये पूरा का पूरा यूरोप में जो रोम है उसका प्लान है। அதனாலதான் எல்லா நாட்டிலும் இருக்கு. इसलिए ये सारे देशों में पाया जाता இப்ப எல்லா है, நாட்டிலும் கொடுத்துட்டு இந்தியால இப்ப கடைசியா முடிக்க போறாங்க. இந்தியால और जो है सारे देश में देने के बाद भारत में इसे समाप्त करने वाले हैं। இதுல ஒரு மிக முக்கியமானது என்னன்னா इसमें एक मुख्य कार्य क्या நம்ம है, எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. हम सबको एक नंबर दिया गया है। ஏன் இந்த நம்பர் கொடுத்தாங்க, ये नंबर क्यों दिया गया, இத கொஞ்சம் நம்ம விலாவரியா படிக்கணும். इसे हमें थोड़ा समझकर पढ़ना चाहिए। இந்த நம்பர் கொடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிக பெரியதான ரகசியம் இருக்கு. ये नंबर देने के पीछे बहुत बड़ी गुप्त बात है, கவனிங்க, ध्यान दीजिएगा। உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட் வரும்போது அவங்க மொழியை உலகத்துல கொண்டு வருவாங்க. पूरा दुनिया में जो राज्य जब भी बदलता है तो वो अपनी भाषा को पूरा दुनिया में लाते थे। உலகம் முழுக்க ஒரு மொழி இருந்தாதான் ஆளுகை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். पूरा दुनिया में एक ही भाषा रहेगा तो ही सरकार चलाने के लिए आसान होगा। அப்படி முதல்ல செஞ்சது நேபுகாத்நேச்சார். ऐसा पहला करने वाला नेबुकादनेस्सर राजा था। எல்லாரையும் புடிச்சிட்டு सबको उसने इकट्ठा किया அவங்க மொழியை படிக்க சொன்னாரு. और उसने अपना भाषा उन्हें सिखाने நம்ம सीखने को कहा। தானியேல் 1ல வாசிக்கிறோம், தானியேலுக்கு கல்தையர் மொழி சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. और दानियल 1 में हम पढ़ते हैं दानियल को कुश्तियों का भाषा सिखाया गया। அதற்கு பிறகு ரோமர்கள் வரும்போது உலகம் ஃபுல்லா ரோம ஆட்சி. उसके बाद रोम सरकार आने के बाद पूरा दुनिया में रोम सरकार चला। அப்போ எல்லாரையும் ரோம மொழி படிக்க சொன்னாங்க. तब सबको रोम भाषा सीखने को இப்போ कहा கூட गया। நம்ம ரோமன் லெட்டர்ஸ்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். अभी भी हम रोम लेटर्स यूज करते हैं। அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் வரும்போது உலகம் ஃபுல்லா கிரேக்க மொழி. उसके पहले जब अलेक्जेंडर था पूरा दुनिया में यूनानी भाषा था। இப்போ கூட நம்ம மெடிக்கல்ல எல்லாத்துலயும் மருத்துவ ரீதியா ग्रीक தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். आप जो है मेडिकल रीति से देखेंगे तो उसमें पूरा ग्रीक भाषा का इस्तेमाल होता है। இப்போ நீங்க போயிட்டு கார்டியோ டாக்டர் பாக்குறீங்க. आप जो है कार्डियो डॉक्टर को जाके देखते हैं। கார்டியோங்கிறது கிரேக்க வார்த்தை, कार्डियो यूनानी शब्द है, ஹார்ட்ங்கிறது தான் இங்கிலீஷ் வார்த்தை. हाँ हार्ट यही अंग्रेजी शब्द है। ஆர்த்தோ ஆர்த்தோங்கிறது கிரேக்க வார்த்தை. आर्थो ये यूनानी शब्द है। போன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் வேர்டு. बोन ही अंग्रेजी शब्द है।
அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு மெடிக்கல் ஃபுல்லா வந்து மருத்துவ பேர் தான் இருக்கு, சாரி கிரேக்க பேர் தான் இருக்கு. ऐसा मेडिकल में पूरा देखेंगे तो यूनानी भाषा का ही इस्तेमाल हुआ இது है। அலெக்சாண்டர் காலத்துல கொண்டு வரப்பட்டது. ये अलेक्जेंडर के दिनों में लाया गया था। அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரங்க ஆட்சி வந்துச்சு. उसके बाद अंग्रेजों का राज्य आया। உலகம் முழுக்க இங்கிலீஷ் மொழி கொண்டு வந்தாங்க. पूरा दुनिया में अंग्रेज भाषा को எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னாங்க. सबको अंग्रेजी सीखना होगा करके बोले। இப்ப அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி வரப்போகுது. अभी अगला जो है व्यक्तिगत हुकूमत करने वाला राज्य आने वाला है। அந்த சர்வாதிகாரியோட ஆட்சியை தான் இப்ப உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்குது. वो व्यक्तिगत हुक्म करने वाला राज्य ही पूरा दुनिया में अभी फैल रहा அந்த है। சர்வாதிகாரிக்கு முன்னாடி அவன் ஆட்கள் வந்துட்டாங்க இப்ப பூமியில. उस व्यक्तिगत हुकूमत करने वाले के पहले उसके लोग आ गए हैं इस पृथ्वी में। இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ண உடனே அவன் வந்து அது மேல உட்காருவான். ये लोग सब तैयारी करने के बाद वो आकर के सिंहासन पर बैठेगा। இந்த வசனம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12-13 இருக்கு. வாசிக்க வேண்டாம், நீங்க நோட் பண்ணிக்கங்க, அப்புறமா போய் பாருங்க. ये वचन प्रकाशित वाक्य 17:2 में लिखा गया है। இப்ப அவங்களுடைய ஆட்கள் வந்து உலகம் ஃபுல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. अभी उसके लोग आकर के पूरा दुनिया में उसके लिए तैयारी कर रहे हैं। அதுல ஒண்ணு அவங்க மொழியை இப்ப உலகம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க और எல்லாருக்கும். उसमें एक चीज ये है वे अपना भाषा को पूरा दुनिया में बता रहे இப்ப हैं। அந்த மொழியில தான் உலகத்தை ஃபுல்லா இணைச்சாச்சு. उस भाषा में ही अभी पूरा दुनिया को जोड़ लिए हैं। எப்படி நேபுகாத்நேச்சார் जैसा नेबुकादनेस्सर தானியேலை புடிச்சிட்டு வந்து दानियेल को पकड़ के लाया அவன் மொழியில அவனுக்கு ஒரு பேர் வைப்பான். और उसको अपने भाषा में एक नाम रखा, பெல்ஷாஷார் அப்படின்னு ஒரு பேர் வைப்பான். बेलशाशार करके नाम रखा। அதே மாதிரி ऐसा ही இப்ப இருக்க சர்வாதிகாரி ஆட்சியில अभी का व्यक्तिगत हुकूमत राज्य में அவங்க மொழியில உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. वे अपने भाषा में आपको नाम रख दिए। உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பேர் வச்சுக்கிட்டு வராங்க. दुनिया के सब लोगों को वो नाम देते आ रहे हैं। அந்த மொழிக்கு பேர் தான் மேக்ஸ் டிஜிட்டல். और उस भाषा का नाम ही मैक्स डिजिटल। இந்த வேர்ல்ட் டிஜிட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. ये पूरा दुनिया डिजिटल में बदल रहा है। உங்க எல்லாரையும் நம்பர்ல பேர் வைக்கிறாங்க. आप सबका नाम अंकों में दिया जा रहा நீங்க है। என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. आप अपने लिए कोई भी नाम रख लीजिए, அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பேர் வைக்குது. लेकिन सरकार आपको एक नाम देता है அவங்க ஒரு நம்பர் கொடுக்கறாங்க. और वो लोग एक नंबर देते हैं, அதுதான் உங்க பேரு. वो ही आपका नाम है। நீங்க டெலிபோன் கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணுங்க, आप टेलीफोन कस्टमर केयर में फोन कीजिए அல்லது ஆதார் சேவை மையத்துக்கு போங்க, या आधार सेवा केंद्र में जाइए பேங்க்குக்கு போங்க. या बैंक में जाइए। எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் கேக்குறது உங்க நம்பர் என்ன. कहीं भी जाइए सबसे पहले आपका नंबर पूछते हैं। நம்பரை வாங்கிட்டு தான் உங்க பேரையே சரி பார்க்கறாங்க அவங்க. नंबर लेकर ही आपका नाम को वे सही करते हैं। இந்த நம்பரை நீங்க வைக்கல, ये नंबर आप खुद नहीं रखे, அவங்களா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. वे खुद आपके लिए एक नंबर दिए। அந்த नंबர்ல தான் இப்ப நீங்க இருக்கீங்க. उस नंबर के नंबर में ही आप அந்த हैं। எல்லா நம்பருக்கும் தலையாய நம்பர் தான் இந்த ஆதார் நம்பர். और वो सब नंबर का मुख्य नंबर ही ये आधार नंबर है। ஏன் உங்களுக்கு இப்படி நம்பர்ல பேர் வைக்கிறாங்கன்னா, ऐसा नंबर में आपका नाम क्यों दिया जाता है? உலகத்துல இருக்கிறதுலயே பொதுவான மொழி எது? ये दुनिया में जो सार्वजनिक भाषा है वो कौन सा है? உங்களுக்கு தெரிஞ்சு आप जहां तक आप जानते हैं